தென்னிந்தியாவின் சூப்பர் ஸ்டார் சிவாஜி ராவ் என்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு 75வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சுகந்தி அக்கா சொல்கிறேன். என் தெய்வத்திற்கு, என் மகானுக்கு, என் சிவனுக்கு, என் அண்ணாமலையாருக்கு, என் அருணாச்சலத்திற்கு ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாயிரம் ஆண்டு புகழுடன் இந்த தென்னகத்தின் சூப்பர் ஸ்டாராக, தலைவராக, நிரந்தர ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டாருடா, அதுவே எங்க சூப்பர் ஸ்டாருடா, உங்களை விட்டா யாருடா, அவரே சூப்பர் ஸ்டாருடா. ஆமாங்க, ஏய் தேவா வராண்டோ ஒதுக்கி நில்லு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு களம் கண்டு கூலி வரைக்கும் 172 படம் ரன்னிங், 173வது படம் ஜெயிலர் 2. ஜெயிலர்ல சொன்ன 1000 கோடி அடிச்சு என்னோட தலைவர், என்னோட மகான் அடுத்த படத்துக்கு போவாருன்னு, அதே மாதிரி லால் சலாம் வேட்டையன் இன்னைக்கு ஜெயிலர் 2 கூட வந்துருச்சு. கண்டிப்பா 2வும் அவரோட கேரியர்ல மிகப்பெரிய வசூலை கொடுத்து அவரு தொட்டதெல்லாம் தொலங்கி அவர் கெட்டதெல்லாம் விலகி நிற்கக்கூடிய ஒரு மகானாகிய சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, ஜிஜி அம்மாவுக்கும் ராமோஜி ராவ் கவுடா அப்பாவுக்கும் 1950 கர்நாடகா மாநிலத்துல ஐயா நம்ம சூப்பர் ஸ்டார் பிறந்தாலும் 1975 நம்ம பாலச்சந்தர் ஐயா மோதிர கையால குட்டுப்பட்டு அபூர்வ ராகங்கள்ல ஒரு பைரவியா கதவை திறப்பாரு, கபாலியா திறப்பாரு. அப்படி திறந்துகிட்டு வர்ற காட்சி 75 வந்தது. இன்னைக்கு 75 வருடங்கள் வயசு வரைக்கும் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் நடிப்பார், நடித்து கொண்டே இருப்பார். எப்பொழுதுமே சூப்பர் ஸ்டாருக்கு அழிவே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மகத்தான மகான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, கிட்டத்தட்ட 1975 ஒரு கண்டக்டரா அவரோட கேரியரை ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சினிமாவின் தாகத்தால அடையாறு பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சு முறையா படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப பாலச்சந்தர் ஐயாவோட அறிமுகம் கிடைத்து தமிழ ஒரே மாசத்துல கத்துக்கிட்ட ஒரே தலைவருங்க நம்ம சூப்பர் ஸ்டாருங்க. ஆமாங்க, அப்படிதாங்க. அவரோட திறமைய பார்த்து மெச்சி அவரு போற ஸ்டைலு, வர ஸ்டைலு, ஸ்டைலுக்கே ஸ்டைல் மன்னன் அப்படின்னா நம்ம ஸ்டைலு தான், அவர் சூப்பர் ஸ்டைலு தான். அவரை விட்டா யாருமே இல்லைன்ற மாதிரி கண்டிப்பா அந்த ஸ்டைல் மன்னர், சூப்பர் ஸ்டார், தலைவர், நிரந்தர சூப்பர் ஸ்டாருங்க. ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டே இருந்தான், நடித்தான், மக்களுக்காக மகிழ்வித்து கொண்டே இருந்தான் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தாங்க. ஆமாங்க, அக்கா 48 கிரிவலம் போயிருக்கேன். அவரு எத்தனை கிரிவலம் போயிருக்காருன்னே கணக்கே கிடையாது. கண்டிப்பா நான் கிரிவலம் போறப்பெல்லாம் சூப்பர் ஸ்டார் நினைப்பேன், சுறுசுறுப்பா நடப்பேன், சூப்பர் ஸ்டார நினைப்பேன், சுறுசுறுப்பா நடப்பேன் அப்படின்னு நான் சொல்லணுங்க. அப்படி ஒரு சிறந்த ஒரு அண்ணாமலையாரா, ஒரு அருணாச்சல ஈஸ்வரரா, ஒரு காளியா. ஆமாங்க, இந்த கெட்டா பயசார் இந்த காளி அடாடாடாடாடா, இந்த 2 கை இல்லைனாலும் இந்த கெட்ட காளி பொழைச்சுக்குவான் சார்ன்னு சொல்ற முள்ளும் மலருமா இருக்கட்டும். அப்படி கிட்டத்தட்ட ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒரு வில்லனா அறிமுகமாகி 16ல எல்லாம் 10 வச்சுட்டியே பரட்டையா மிரட்டி இருப்பாரு. அப்படி 3 முடிச்சுல எல்லாம் ஒரு வில்லனா, அந்த மாதிரி ஒரு வில்லன் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஒரு வில்லனாக தோன்றி கிட்டத்தட்ட ஒரு 17 20 படங்களுக்கு மேல வில்லனா பரிதவிச்சு நம்ம ஞானமையாவால பைரவி படத்துல பாஸ்கரன் அப்ப எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க படத்துல பைரவியா ஆரம்பிச்சு தங்கச்சியா கீதா அம்மா வருவாங்க. அதுக்கப்புறம் அவர் தொட்டதெல்லாம் தொலைங்கி அடுத்துன்னு சொல்லி இன்னைக்கு 173வது படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் பைரவி, லாஸ்ட் படம் கூலி வரைக்கும் 172 படங்கள், பிற மொழிகள் படங்களும் சேர்த்து எல்லாமே சேர்த்து அவர் கஷ்டப்பட்டு அவர் இதுவரைக்குமே நடித்து கொண்டே புகழை அப்படியே மாலையாக சூடிக்கொண்டே ஒரு எளிமையான ஒரு பன்முக திறமையாளருங்க. அவருக்கு எந்த இந்த மனசுல எதுவுமே கிடையாதுங்க. அப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் பேசுறதுக்குறப்ப கண்ணே கலங்குதுங்க.
ஒரு மனித நேயம் மிக்கவர், ஒரு பண்பாளர். அவர் வாங்காத விருதுகளே கிடையாது. உயரிய விருதியான பத்ம விபூஷன் விருது 2016 வாங்கினாரு. பத்ம பூஷன் விருது வாங்கினாரு. தாதா பால்கே விருது வாங்கினாரு. அவர் வாங்காத விருதுகளே கிடையாது. அவரு அதாவது ஏற்று நடிக்காத வேடங்களே கிடையாது. கண்டிப்பா படையப்பால நம்ம நடிகர் திலகத்தோடையும் அது போக ஜஸ்டிஸ் கோபிநாத்ல நடிகர் நான் வாழ வைப்பேன் நடிகர் திலகத்துக்கூடையும் இப்படி எண்ணற்ற நடிகர்களோட நடித்து புகழை அப்படியே உச்சியில வச்சிருந்தா கூட அப்பையும் எளிமைக்கு பேர் போனவர். இன்றும் தன் தோற்றத்தை மட்டுமே காட்டக்கூடிய ஒரு ஆடம்பரத்தை விரும்பாதவர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த சூப்பர் ஸ்டாருக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க. ஆமாங்க, அவரோட படங்கள் எல்லாமே நமக்கு ஒவ்வொரு பாடங்களாக தாங்க நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமா, வேலைக்காரனா வருவாரு, பணக்காரன்ல முத்துவா வருவாரு, முத்துவா வந்து கெத்து காட்டி இருப்பாரு. அதுல ஒரு ஏழை ஏரோட்டியா வருவாரு. அப்படி ஒவ்வொரு படங்களையும் அருணாச்சலா 30 நாள்ல 30 கோடியை செலவு பண்ணிட்டு ஓட போறியா இல்ல 30 நாள்ல 30 கோடியை செலவு பண்ணி 3000 கோடியை வாங்க போறியா அப்படின்ற மாதிரி அந்த படத்துல நடிச்சதாகட்டும். அப்படி படையப்பா, குரு சிஷியன், வேலைக்காரன், இப்படி எண்ணற்ற மனிதன்ல அதுல மனிதன்ல சொல்லுவாரு, ஓடப்பராகிய உடையப்பர் ஒரு நாள் ஏழையப்பர் ஆகிவிட்டார், எல்லாம் மாறி ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகி விடுவார் அப்படின்னு பாரதியார் டயலாக சொல்லிக்கிட்டு ரகுவரன் சாரோட வந்து அந்த ஃபைட் பண்ணுவாரு. ஆமாங்க, இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறப்ப 11 ரகுவரன் சாருக்கு பிறந்த நாள், அதே பாரதியாருக்கும் இன்னைக்கு பிறந்த நாள். ஓடப்பராகிய உடையப்பர் ஒரு நாள் ஏழையப்பர் ஆகிவிட்டால் எல்லாம் மாறி ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகி விடுவார். என்ன மாதிரி அந்த வசனங்கள் இன்று அவர்களையும் நினைவு கூறும் வகையில நான் இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்த நாள். அப்படி வந்து எல்லாத்தையுமே அனுசரிக்க கூடியவர், ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, நதி போல ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு மனிதனின் பிறந்த நாள். தென்னகத்தின் சிங்கம், தமிழகத்தின் தங்கம். அவர் ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்த மக்களுக்காக சிம்பிளிசிட்டியாக இன்றும் வாழக்கூடியவர். நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த அத்தனை படங்களுமே நமக்கு ஒரு பாடங்களாக, அவர் நடித்த எண்ணற்ற கதாபாத்திரங்கள். அதுலயும் இந்த மன்னன்ல வந்து ஒரு பெண்ணை அடக்குவாரு பாருங்க, காக்க காக்க கனகவேல் காக்க அப்படின்னு அந்த படமாகட்டும். அப்படி ஒவ்வொரு படங்களும் நம்ம சொல்லணும். பாண்டியன் ஆகட்டும், எனக்கு எல்லா படங்களுமே ரொம்ப பிடிச்ச 3 முகம். வயிற்றுல இருக்கிற பிள்ளைகிட்ட, அதே வயிற்றுல இருக்கிற பிள்ளைகிட்ட சொல்லிப்பாரு, அவங்க அம்மாக்கு அதையும் சேர்த்து போட்டோம் அப்படின்னு சொல்ற அந்த டைலாக்கா இருக்கட்டும். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, நான் சொல்றதான் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன் மனிதன்ல. அப்படி எல்லா பஞ்சு டைலாக்கா இருக்கட்டும். பரட்ட பத்த வச்சுட்டே பரட்ட அண்ணாமலையில கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா வரும். யாருக்கிட்ட கணக்கை பத்தி பேசுற அப்படின்னு ராதாரவி அப்பா கிட்ட சொல்றதாகட்டும். அப்படி எல்லா படங்களிலுமே ஒரு மெருகு கூட்டி நம்ம தமிழகத்தின் மக்களுக்காக அவர் இந்த கஜா புயலுக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி செலவு பண்ணியிருக்கிறது கூட தர்மத்தை கூட தானத்தை கூட மறைத்து செய்யக்கூடிய குணமுள்ள நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க. அவரோட ரசிகர்களும் அவரோட இன்றும் அவரை பின்பற்றியே வாழக்கூடிய ரசிகர்கள் ஏராளம். கண்டிப்பா நம்ம ஜாக்கிஸ்தானுக்கு அப்புறம் அதிக சம்பளம் வாங்கக்கூடியவரும் அவருதான். ஆசியாவிலேயே ஜாக்கிஸ்தானுக்கு அப்புறம் அதிக சம்பளம் வாங்கக்கூடியவர் அவரு தாங்க. 300 ரூபாய் சம்பளத்துல ஆரம்பிச்சு அபூர்வ ராகங்கள்ல இன்று கோடி கணக்குகளாக இன்னைக்கு 200 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு சூப்பர் ஸ்டாரா மக்களிடையே எளிமையை விரும்பி தான் செய்த தர்மம் கூட அந்த தர்மதுறையில நடிச்சிருப்பாரு பாருங்க. ஐயோ, அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை அந்த படமாகட்டும். கொடிப்பு இருக்குதுல, அடாடாடாடாடா, ஈரோடு சிவகிரியா வந்து அரட்டி எடுத்திருப்பாருங்க. ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே சூப்பர் ஸ்டாரோட சிம்பிளிசிட்டியை காட்டும், மக்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டும்,
பெண்களுக்காக அவர் பண்ணாத படங்களே கிடையாது. பாபாவுல கூட நம்ம வந்து அந்த மேடத்தை மோனிஷா மேடத்தை அவங்கள வந்து இப்படித்தான் பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பெண்கள் குனிஞ்சு குனிஞ்சு வெல்ற வேலை செய்யறப்ப இந்த சாசனம்னு ஒவ்வொரு சாசனத்தையும் சொல்லி இன்னைக்கு கிரியா யோகாவை எல்லாரையுமே பண்ண வச்சுக்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. நானும் கிரியா யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன். மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி புகழையும் தன்னோட தலை கணத்தையும் தள்ளி வைத்து நிரந்தர ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டாருடா, அவரை விட்டா யாருடா. நான் பாட்டுக்கு செவனேன்னு என் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கேன். என் வழியில நீ குறுக்க வந்தா நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன்னு இன்னைக்கும் வந்து சிவனேன்னு வாழக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சூப்பர் ஸ்டார் தாங்க நம்ம தமிழகத்துக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் பொக்கிசங்க. ஜெயிலர் 2க்காக வெயிட்டிங்க. நாளைக்கு படையப்பா தமிழகம் எங்கும் நீ நடையப்பா அப்படின்ற மாதிரி நாளைக்கு வெற்றி நடை போட்டு வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு கூட இன்னைக்கு உக்காந்து அது விவாதத்தை சொல்லியிருக்காரு. மேடம் வந்து ஜெயலலிதாமாவை வச்சு எடுத்துட்டாங்க, நீலாம்பரி கேரக்டர் ரம்யா கிருஷ்ணன். அப்புறம் அவங்க புரிஞ்ச பிறகு அவங்கள பத்தியும் பெருமையா சொல்லியிருந்தாரு. அப்படி ஒரு மனிதர் எவ்வளவு எளிமையா வாழ முடியும். 25 வருடம் கழிச்சுங்க அந்த படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அந்த படத்துக்கு நாங்க ரம்பா உருவச்சில நான்லாம் அப்ப சின்ன பிள்ளை, ஒரு 19, 20, 18 வயசு தான் இருக்கும் எனக்கு. படத்தை தியேட்டர்லாம் ஏறி குதிச்சு டிக்கெட்டு எடுத்து மன்னன், ஐயோ இந்த மன்னன் படம்லாம் மறக்க முடியுமாங்க? அவர் நடித்த எல்லா படங்களிலுமே ஒவ்வொரு படமா நம்ம யோசித்தோம்னா பேசிக்கிட்டே தாங்க இருப்போம். அப்படி எல்லா படங்களையுமே கிட்டத்தட்ட 80 90 காலகட்டத்துல இருந்து 2000 கட்டம் வரைக்கும் எல்லா படங்களுமே அவர் நடித்த படங்கள் எல்லாமே 100 நாள் 200 நாள், அதுவும் சந்திரமுகி பிரபு சார் சிவாஜி ப்ரொடக்ஷன்ல எடுத்து ஒரு வருஷங்க. நாங்களாம் எத்தனை வட்டம் பார்த்தோம்னா எங்களுக்கே தெரியல. திருச்சியில அப்படி வந்து படம் ஓடிக்கிட்டே இருந்ததுங்க. அவர் தொட்டதே எல்லாமே வந்து வெற்றி தாங்க. உண்மையாலுமே வெற்றி நிச்சயம், இது வேத சக்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம், என்னை எதிர்த்தால் 2ல் 1 பார்ப்பேன், என்னை ஜெயித்தால் 2ல் 1 பார்ப்பேன், அடே நண்பா உன்னை வெல்வேன், சவால் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஐயாவோட பாட்டுகளும் படங்களும் ஒவ்வொரு கருத்துக்களும் இன்றும் சூப்பர் ஸ்டார், என்றும் சூப்பர் ஸ்டார். பாருங்க, அழகான 4 பேரை, லிங்கா, யாத்ரா, ஐஸ்வர்யா பாப்பா, அப்புறம் வந்து நம்ம சௌந்தர்யா பாப்பா, தனுஷ், அப்புறம் வந்து அவர் இன்னொருத்தர் ஹஸ்பண்ட் பேசல, அவங்க எல்லாம் குடும்பத்தோட 4 பேர பிள்ளையோட சந்தோஷமா அவர் வாழ்றாரு. அம்மா லதாமாவும் அவங்கள வந்து கைட்லைன்ஸ் பண்ணிக்கிட்டு தன்னோட ஒய்ஃபையும் உயர்ந்த ஒரு பொசிஷன்ல அவங்க நடத்தி செய்யறாங்கன்னு அவங்க எல்லாத்தையுமே புகழக்கூடியவர். தாம் யாரையுமே குறை சொல்லாத ஒரு மனிதர். குறைக்காத நாயும்ல, குறை சொல்லாத வாயும்ல, இது 2ம் இல்லாத ஊரும்ல, அர்த்தமைதா ராஜா. ஆடா உண்மையாலுமே அவர் யாரையும் குறை சொல்லாத ஒரு தங்க மனிதர். தன் தருமத்தை தனக்கு கூட தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு தன்னிகர விற்ற மனிதர் அப்படி என்றுதான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரு நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு இன்று பிறந்த நாள். கோடான கோடி வாழ்த்துக்களை சுகந்தி அக்கா டிவி சேனல் மூலியமா நான் சொல்றேன். எனக்கு வந்து கண்டிப்பா ஆன்மீக குரு எங்க ரஜினி சார் தான். அத வந்து நான் பெருமையா சொல்லுவேன் எல்லா இடத்துலயுமே. கண்டிப்பா அவர் வந்து இருக்கிற இடம் எல்லாமே பெருமைப்படும். சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தமிழக மக்கள், அக்கா சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் என்னோட சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கண்டிப்பா எனக்கு ஆதரவு கொடுக்கணும். நான் பொதுவான ஆளு, எனக்கு எல்லாருமே நீங்க வேணும், ஓகேங்களா? நம்ம வாழ போறதான். அப்பா சூப்பர் ஸ்டார் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட கொஞ்ச நேரத்தை தாண்டா வாழ்க்கைன்றோம். அந்த வாழ்க்கையில நான் நீ என்று போட்டி போடாம சந்தோஷமா மகிழ்ச்சியோட வாழ்றதுதான்ப்பா வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாரு தருமதுரையில. அததான் நம்ம எல்லாரும் பின்பற்றி சூப்பர் ஸ்டாருக்கு புகழை அள்ளி கொடுக்கணும். படையப்பா வெல்க, படையப்பா வெல்க, ஆறுமுகமே வருக வருக, சிவனோட சேருக அப்படின்னு சொல்ற மாதிரி வெல்க. ஹாப்பி பர்த்டே தலைவரே, ஹாப்பி பர்த்டே மகானே, ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார் அவர்களே. நன்றி, வணக்கம்.